இந்த இயற்கை காத்து எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு. ச்சே, இனிமே போய் காலேஜ்ல படிக்க போறோம். அங்க எப்படி இருக்குன்னே தெரியல. பயமா இருக்கு. காலேஜ்னா எப்படி எப்படி நடந்துப்பாங்களோ. என்னடி நெட்டவள்ளி, என்ன தேடி இங்கே வந்துட்ட? உன்னை தேடி முன் பக்கமா போனேன். உங்க அம்மா தான் சொன்னாங்க அவ வீட்டுக்கு பின் பக்கமா உட்கார்ந்துட்டு இருக்கான்னு. எப்பெல்லாம் ரிலாக்ஸா இருக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் இங்க வந்து இருப்பேன். டீ குடிக்கிறியா? வேணா டீ பூமாரி. இப்பதான் எங்க அம்மா எனக்கு ஹார்லிக்ஸ் கொடுத்தாங்க. ஆமா, என்னடி யோசிச்சுட்டு இருக்க? வேற என்ன டீ, காலேஜ் பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். உன்னை கூப்பிட்டுட்டு பிரியா வீட்டுக்கு போலாம்னு நினைச்சேன். டீ நீ டீ குடி, நம்ம சீக்கிரம் பிரியா வீட்டுக்கு போலாம். சரி டீ. என்ன தேடில யாரும் அலைய வேணாம் டீ, நானே இங்க வந்துட்டேன். அடப்பாவி, இப்பதான் டீ உன் வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சோம். நீயே இங்க வந்துட்ட. உங்க ரெண்டு பேத்துக்கு எப்படி என்ன பார்க்கணும்னு தோணுச்சோ எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. அதான் பூமாரி வீட்டுக்கு வந்துட்டு உன் வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சேன். நீ எங்க ரெண்டு பேத்தோட முந்திக்கிட்ட. ஆமா டீ, நானும் உங்க வீட்டுக்கு வரலான்னு தான் நினைச்சேன். ஆமா, வீட்ல இருந்து வரும்போது காஃபி கப்போட வந்துட்ட போல. அட போடி, பூமாரியோட அம்மா தான் கொடுத்தாங்க. வேணாம் வேணான்னு சொன்னாலும் விடவே மாட்டேங்கிறாங்க. அது சரி, உனக்கு தாண்டி கொடுப்பாங்க, எனக்கெல்லாம் கொடுப்பாங்களா? என்னடி இப்படி சொல்ற? சும்மா சொல்றேன்டி, என்கிட்ட தான் கேட்டாங்க. நான் இப்பதான் குடிச்சேன், வேணவே வேணான்னு சொல்லி அழுத்தி சொல்லிட்டு வந்துட்டேன். அதான். சரி டி, காலேஜை பத்தி நினைச்சாதாண்டி எனக்கு பயமா இருக்கு. சரியா சொன்ன டி, நானும் காலேஜ் பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். காலேஜ்னாலே ரேக்கிங் எல்லாம் பண்ணுவாங்கல்ல. ஏய், பேசாம ஒண்ணு பண்ணலாம் டி. பசங்க தானே கிண்டல் பண்ணுவாங்க, பொண்ணுங்க இருக்க காலேஜுக்கு போயிடலாம் டி. அப்ப கிண்டலே பண்ண மாட்டாங்கல்ல. ஆட போடி, பொண்ணுங்க மட்டும் இருக்க காலேஜுக்கு போய் என்ன பண்ண போறோம்? பசங்க 4 பேர் இருந்தா தானே நம்மளும் பந்தாவ சீன் போட முடியும். அப்படியே நீ சீனை போட்டுட்டாலும் போடி போடி போக்க தவளே. பயமா இருக்கு டி, பேசாம பொண்ணுங்க இருக்க காலேஜுக்கே போயிரு. அதெல்லாம் முடியாது. கண்டிப்பா பசங்க இருக்க காலேஜ் தான் நம்ம சேர்றோம். இவ சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கதாண்டி செய்யுது. ஒருவேளை நம்ம ஆபீஸ்லாம் போனோம்னா அங்கேயே நிறைய பாய்ஸ்லாம் இருப்பாங்க. பாய்ஸை பார்க்காம இருந்தனா திடீர்னு நிறைய பேரை பார்த்தா பயம் இருக்கும்ல டி. ஆமா டி, இது ஒரு வேலிட் பாயிண்ட் தான். சரி டி, அப்ப நல்ல நிறைய பசங்க இருக்க காலேஜா போய் பார்த்து சேர்ந்துடலாம். சரி டி. எக்ஸாம்ல எப்படி டி பண்ணிருக்கீங்க? நல்லா தான் பண்ணிருக்கேன். வழக்கம் போல ஃபர்ஸ்ட் மார்க்கே வந்துரும் நினைக்கிறேன். ஆமா ஆமா, எனக்கும் நல்ல மார்க் வந்துரும் டி. நான் எப்படியும் பாஸ் ஆயிரும் டி. பூமாரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சாப்பிட கொடுமா. ஐயே வேண்டாம் வேண்டாம், நீங்க டீ கொடுத்ததுனால நான் வேணான்னு சொல்ல முடியாம குடிச்சிட்டேன். இதுல போண்டா சட்னி எல்லாம் வேண்டாம் வேண்டாம். அவளுக்கு வேணாம்னா விடுங்க, நான் நிறைய சாப்பிடுவேன், என்கிட்ட கொடுங்க. நெட்டவெளி சரியான பொண்ணு. சாப்பிடுமா, நீ நல்லா சாப்பிடுமா. அடி டீனி பண்டாரம், கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்க வேண்டியதானடி. ஏண்டி, உங்க வீட்டுக்கெல்லாம் வந்து அன்னைக்கு நான் சாப்பிட தானே செஞ்சேன். எங்க வீட்டுல மட்டும் ஏண்டி இவ்வளவு சீன் போடுற? ஏண்டி, அவ பாட்டுல சீனை போடுறா, நல்ல டேஸ்டா இருக்கும் போல நான் சாப்பிடுறேன். சரி சரி, அதான் அவங்க அம்மா போயிட்டாங்கல்ல, எனக்கும் ஒண்ணு கூடு. இதுக்கு ஏண்டி வெள்ளையும் சொல்லையும் அலையணும்? சரியா சொன்னப்போ நல்லா இன்டீசென்ட் தான் வச்சுக்கோப்பா. சாப்பிடுற விஷயத்துல நமக்கு சோறு தான் முக்கியம். எனக்கு மட்டும் என்னவா கூட்ரி? நானும் நல்லா பஜ்ஜி போண்டாலாம் சாப்பிடுவேன் டி. என்ன ஆச்சுன்னா காலேஜ்ல ஹாஸ்டல்ல சாப்பாடு நல்லா இருக்கணும் டி. சரியா சொன்ன டி. ஃபர்ஸ்ட் ஹாஸ்டல்ல மெனுவை பார்த்து கொடுங்க டி. காலேஜ்ல என்ன கோர்ஸ் இருக்குங்கிறத விட ஹாஸ்டல்ல என்ன மெனு இருக்குன்னு பார்த்துட்டு தான் டி சாப்பிடுறது. காலேஜா பார்த்து சேரணும் டி. சரியா சொன்ன டி, நல்ல மெனு இருக்கு காலேஜா பார்த்து. சரி, நல்ல மெனு இருக்கு ஹாஸ்டலா பார்த்து சேர்ந்துருவோம். ஆமா டி, சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். நீ என்னடி சித்திரம் வரைய போற? ஐயா, அவ நல்லா தின்னாதான் படிக்க முடியும்ன்றா. அப்படி சொல்றீங்க அல்வா துண்டு. சும்மாவா சொல்றாங்க? பிரியா பிரியா ஓ பிரியா, பிரியா பிரியா என் பிரியா. உன்ன இந்த பாட்டை பாடுடி. முதல்ல எங்க அப்பா சொல்லும், எனக்கு பேர் மாத்த சொல்லலான்னு இருக்கேன். எப்ப பாரு பாட்டு பாடிட்டே இருக்க. எனக்கு தான் டெய்லி பாடுறியா, அவளுக்கு ஒரு பாட்டு பாடு பார்க்கலாம். மாறி திருச்சா தங்க மாறி, முறைச்சா சிங்க மாறி, மாறி இவதான் பூ மாறி. ஐயோ ஐயோ, நீயும் உன் பாட்டும். இன்னொரு பாட்டு இருக்கு, பாரட்டுமா? மாரியம்மா மாரியம்மா பூ மாரியம்மா பூ மாரியம்மா. ஐயோ ஐயோ, என்னால முடியலடி. தயவு செய்து பாட்டு நிறுத்திடி. ஏடி, இவன் மட்டும் பாடினால அவளுக்கு நான் ஒரு பாட்டு பாடவா? பாடு பாடு கே. வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான். ஸ்கூல் டேஸ்ல தான் எந்த ஒரு வடிவேலன்னு என்னை தேடி வரல. காலேஜ்லயாவது வள்ளி வள்ளின்னு எவனாவது பின்னாடி வாரானான்னு பாக்கலாம். அப்பாவி, இந்த ஐடியாவோட தான் நீ தெரியறியாடி. பின்ன எதுக்குடி கோயட் காலேஜ் சேருது? பாரு பாரு, உங்க அம்மா கிட்ட சொல்லி உன்னை விமென்ஸ் காலேஜ்ல சேர்த்து விடுறேன். கொன்னே எப்படி பாத்துக்க, நான் கோயட் காலேஜ்ல தான் சேருவேன். ஒழுங்கு மரியாதை நீங்களும் என் கூட ஒரே காலேஜ்ல தான் சேரணும். சரிடி, அப்புறம் டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரிடி, அப்ப நாளை கழிச்சு நம்ம 3 பேரும் சேர்ந்து அங்க இருக்க காலேஜுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க போலாமா? ஓகேடி, கண்டிப்பா போலாம். நல்ல காலேஜா பார்த்து சேரலாம். ஒரே நல்ல 2-3 காலேஜுக்கு போய் அப்ளை பண்ணிட்டு வந்துருவோம். அப்பதான் ஏதாவது ஒரு காலேஜ்லயே சீட் கிடைக்கும். சரியா சொன்னீங்கடி. போறோம், எல்லா கோயட் காலேஜ்லயும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறோம், ஃபில் பண்றோம், குடுக்குறோம். ஓகே பாய், அப்புறம் போயிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.